ஹாய்மா, இன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்க? இன்னைக்கு நான் ஒரு வெஜ் பால் பண்ண போகிறேன். ஓகே. நிறைய காய்கறி வச்சு பண்ணலாம். சரிம்மா. இன்னைக்கு நான் வந்து கார்னும் பன்னீரும் வச்சு ஒரு பால் பண்ணுறேன். ஓகே, ஸ்வீட் கார்னும் ப்ளஸ் பன்னீர் வச்சு. சூப்பர்மா. அதுக்கு பன்னீர் 200 கிராமும் ஓகே, ஸ்வீட் கார்னு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேம்மா. ஸ்வீட் கார்ன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகே. கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூனு, சரி. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி 1 துண்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். ஓகே. பச்சை மிளகா 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, பெப்பர் தூள் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓகேம்மா. மல்லித்தூள் ஒரு பவுல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிரெட் கிராம்ஸ் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஓகேம்மா. சுடுறதுக்கு தேவையான ஆயில். ஓகே. ஸோ பிரெட் கிராம்ஸ்னா வீட் பிரெட் அந்த மாதிரி நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம்ல? ஆமாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கடையிலையும் வாங்கிக்கலாம். கடையிலையும் பிரெட் கிராம்ஸ் வைக்கும். ஓகே. இப்போ இந்த கார்னை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வரணும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஸ்வீட் கார்ன் வந்து பச்சையாக இருந்ததை வேக வச்சுருக்கீங்க? ஆமாம், வேக வச்சு எடுத்துக்கணும். ஓகே, வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் அதே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு. சரி, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஓகேம்மா. சரி, அரைச்சிட்டு பார்க்கலாம். ஓகே. கார்னை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துக்கணும். ஓகேம்மா. பன்னீரை நல்லா ஊற்றுக்கணும். சரி, இந்த மாதிரி நல்லா ஊற்றுக்கணும். ஓகே. இப்போ இது கூட நான் போட்டுக்கிறேன். சரிம்மா. இஞ்சி போட்டுக்கிறேன், பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஓகே. மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாதி வந்து கார்ன்ஃப்ளவர் கூட கலந்துக்கிறேன். ஓகே. எத்தனை ஸ்பூன் எடுத்துக்கணும்? 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஓகே. இது கொஞ்சம் போட்டு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். ஓகேம்மா. உப்பு தேவையான அளவு, மல்லித்தழை போட்டுக்கிறேன். ஓகேம்மா. ஏன் நல்லா கலந்துக்கணும். சரி. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். ஓகேம்மா. நல்லா கலந்துட்டு இதே ஒரு பால் பிடிச்சிக்கலாம். சரி. இந்த மாதிரி பால் பிடிச்சிக்கணும். ஓகேம்மா. என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சா நல்லாயிருக்கும். ஆமாம். ஓகே. ஸோ இதை எல்லாமே உருண்டை பிடிச்சிக்கலாமா? எல்லாமே உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி. ஓகேம்மா. இந்த மாதிரி பால் பிடிச்சிக்கணும். ஓகேம்மா. பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆமாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஓகேம்மா. அதையே தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். சரி. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஓகே. ஸோ வந்து இந்த பால்ஸ் வந்து இதில் முக்கிட்டு பிரெட் கிரம்ஸில் வச்சு எடுத்து வைக்க போகிறோம். ஆமாம். ஓகே. ஸோ தண்ணி மாதிரி தான் இருக்கணும்ல இந்த டிப்பு? ஆமாம். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். சரிம்மா. எண்ணெயை நம்ம பேனில் ஊற்றி வச்சிடலாம். காயிட்டோம். ஓகே. இப்போ இந்த பாலை நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா? ஆமாம்மா. அதில் போட்டுட்டு ஓகே இந்த பிரெட் கிராம்ஸில் வச்சு நல்லா இது பண்ணி நல்லா ஒட்டி எடுத்துக்கணும். ஓகேம்மா. எல்லா பக்கம் படுற மாதிரி. ஆமாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரப்போகுது. ஆமாம். இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஓகேம்மா. பால் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஓகேம்மா. பிடிக்கல அப்படின்னாலும் கூட மறுபடியும் ஒரு தடவை டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேம்மா. பிரெட் கிராம்ஸில் போட்டுட்டு மறுபடியும் அதை அப்படியே உருண்டை பிடிச்சிடணும். லைட்டாக இப்படியே உள்ள அழுத்தி நல்லா பிடிச்சிருக்கும். ஓகே. ஸோ ஒன்னோட ஒன்று ஒட்டாம வைக்கணும். ஆமாம். ஓகேம்மா. சரி, நம்ம இதை எடுத்துக்கலாம். சரிம்மா. எண்ணெய் காஞ்சிச்சு. சரிம்மா. அந்த பால் போட்டுக்கலாம். ஓகே. அதே மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டுக்கணும். ஓகே.
திருப்பிட்டுக்கலாம். சரிம்மா. எண்ணெய் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும்ல? ஓகே. இல்லைனா சப்போஸ் அது உடஞ்சிரும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அடுப்பு கலசில் வச்சுக்கணும். ஓகே. ஏன்னா அந்த பன்னீர் வந்து பொடிஞ்சறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துச்சு. ஓகேம்மா. நம்ம எடுத்துக்கலாம். சரிம்மா. எல்லா பாலையும் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே. இதையும் எடுத்துக்கலாமா? ஓகே. இதை எடுத்துக்கலாம். சரிம்மா. ஓகே. இப்போ காணும் பன்னீர் வச்சு பால் ரெடி ஆயிடுச்சு. வெஜ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பர்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.